ஒரு சிறிய வேத பாடம் தான், ஆனால் கவனமாய் கருத்தாய் கேளுங்கள். கடந்த 2 வாரம் நல்ல பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, விசேஷ ஊழியக்காரர்கள். ஆனால் மறுபடியும் இன்றைக்கி ஒரு பழைய சாப்பாடு தான். நான் எப்போதும் பிரியாணி உடம்புக்கு நல்லது இருக்காதுல்ல, அதனால் வழக்கமான உணவு தான் நிச்சயமாக. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான வார்த்தைகளை கொண்டு வந்து தருவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சரி, வாசியுங்கள். ஒரு வேத பகுதி அப்படி வாசிச்சிடலாம். ஏன்னா ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பகுதியை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக, எனக்கு அப்படி இல்லைன்னா நேரம் கிடைக்கும், ஆனால் அந்த நேரத்தை காட்டிலும் எல்லாரும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம், 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 முதல் 17 வரையான வசனங்கள் எல்லாருமே வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எல்லாருமே முடிஞ்சாலும் அந்த நேரத்தில் நீங்களும் மனசில் வாசித்துட்டோ அல்லது நல்லா கேட்டுட்டோ இருங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? 8வது வசனத்திலேருந்து வாசிங்க 17 வரை. வாசிங்க சிஸ்டர். அவங்களுக்கு ஒரு கூட ஒரு மைக்கு கொடுக்கலாமே. நான் அடுத்து பிரசங்கம் பண்ண போகிற காரியங்களை நான் எல்லாத்துக்கும் உள்ள போக முடியாது. கேட்டுட்டே வாங்க, கர்த்தர் உங்களோட இடைப்படட்டும். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். சரி, இந்த சம்பவம் பல நேரங்களில் நாம் வாசித்திருக்கிற அல்லது பல செய்திகளை கேட்டறிந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், மீண்டும் இந்த பகுதியிலிருந்து தேவ ஆவியானவர் சில பாடங்களை, படிப்பினைகளை நமக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். இந்த சகோதரியுடைய பெயர் சொல்லப்படவில்லை. இவங்க ஊருக்கு பேரு சூனேம். அந்த சூனேம் என்கிற ஊரின் பேர்லேயே அவர் அழைக்கப்படுகிறாள். அதனால தான் நாம் அவளை சூனேமியாள் என்று சொல்லுகிறோம். சூனேம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இரட்டை இளைப்பாறுதல் என்ற அர்த்தம், டபுள் ரெஸ்ட். இந்த இடமானது சமாரியாவிலிருந்து கர்மேலுக்கு போகிற வழியில இந்த இடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எலிசாவினுடைய ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது, எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு போது கர்த்தர் சொல்கிறார், ஆபேல் மெக்கோலா என்கிற ஒரு ஊரை காட்டுறார். ஊரை சார்ந்த எலிசா என்று சொல்லுகிறார். எலிசாவினுடைய ஊர் என்பது ஆபேல் மெக்கோலா என்கிற ஒரு ஊர். இந்த எலிசா அடிக்கடி கர்மேலுக்கு கடந்து போகிறது வழக்கம். கர்மேல் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான இடம் என்று நான் நம்புகிறேன். கர்மேல் என்பது எலியாவின் ஊழிய நாட்கள்ல மிக முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக இருந்தது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்த பொழுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள்,
பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள் என்று அழைப்பு விட்ட போது ஜனமெல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று ஒரு எழுப்புதலுடைய தீ பற்ற வைக்கப்பட்ட ஒரு இடம். எலியாவின் ஊழியத்தில் இந்த கர்மேல் மிக முக்கியமான ஒரு இடமா இருந்ததுனால எலிசாவும் தன்னுடைய ஊழிய நாட்களில் அடிக்கடி இந்த கர்மேலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமாய் இருந்தது. ஆகவே இந்த ஆபேல் மெக்கோலாவில் இருந்து இந்த கர்மேலுக்கு போகிற அந்த வழியில, சமாரியாவும் அந்த வழியில தான் இருக்கு, அந்த வழியில இருந்த ஒரு ஊர் தான் சூனேம் என்கிற ஊர். இந்த சூனேம் என்கிற ஊர் இளைப்பாறுவதற்கு அருமையான ஒரு ஊராக இருந்ததுனால தான் அந்த ஊருக்கு சூனேம் என்று பெயர் வந்துச்சு. சூனேம் என்ற வார்த்தைக்கு இரட்டை இளைப்பாறுதல் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த ஆபேல் மெக்கோலாவில் இருந்து இந்த கர்மேல் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அந்த 50 கிலோமீட்டருடைய நடுவுல இந்த சூனேம் இருந்ததுனால அந்த நாட்களிலே ஒரு நபருடைய பிரயாண தூரம் என்று சொல்லுது, ஒரு நாள் பிரயாண தூரம் என்று கணக்கிட்டிருப்பது 24 கிலோமீட்டர். அதாவது ஓய்வு நாளை தவிர. ஓய்வு நாளில் ஒரு மனுஷனுடைய பிரயாண கிலோமீட்டர் என்று சொன்னா 3/4 மைல் அல்லது 1100 மீட்டர். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பை கூட ஒரு ஓய்வு நாளில் வைக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் பிரயாண தூரம் 24 கிலோமீட்டரா இருந்ததுனால, இதுவும் சுமார் 50 கிலோமீட்டருடைய மத்தியில இருந்ததுனால, அது பல நேரங்களிலே இந்த எலிசா வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அவன் கர்மேலுக்கு தேவனுடைய ஊழியமாய் கடந்து போவதற்கு அந்த இடம் ஒரு காரணமாயிற்று. இப்பொழுது இங்கே வைத்துதான் இந்த சுனமியாள் என்ற இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவை சந்திக்கிறாள். குறிப்பாக இவளை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரத்தில் 37வது வசனம் வரைக்கும், அதாவது 8வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரைக்கும் சொல்லுது. 29 வசனங்கள் மொத்தமா பேசப்படுது. இதுக்கு அப்புறம் 8வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்கள் இவளுக்காய் பேசப்படுகிறது. மொத்தம் 35 வசனங்கள் மட்டும்தான் இந்த சூனமியாளை குறித்து பேசப்பட்டிருந்தாலும் ஏராளமான விடயங்கள், ஏராளமாக பாடங்களை நமக்கு கொண்டு வருகிற ஒரு அற்புதமான பகுதியாக இந்த பகுதி இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ரைட். ஆனால் இவள் கனம் பொருந்தினவள் என்று இவளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அடையாள பேர் சொல்லலன்னாலும் இவ ஊர் சொல்லியாச்சு. அடுத்து இவளுடைய மகிமையான ஒரு கேரக்டர் சொல்லப்பட்டிருக்குது. இவள் என்ன பண்ணப்பட்டவள்? கனம் பொருந்தினவள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். கனம் பொருந்தினவள் என்று அல்லது பொருந்தினவர் என்று அந்த காலத்துல எப்படி சொன்னாங்கன்னா, ஒன்று வயதுபமாவும் அவங்க இருப்பாங்களா, ரெண்டாவது அவர்கள் சமுதாயத்துல ஒரு நற்மதிப்பையும் பெற்றிருப்பாங்க. அவர்களுக்குத்தான் கனம் பொருந்தினவர்கள் என்று சொல்வார்கள். அப்படியானால் சுனமியாளுடைய புருஷனை பத்தி சொல்லிருக்கு மிகுந்த வயது முதிர்ந்தவன் என்று. அப்படியானால் நிச்சயமா அந்த வயது அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலாம். அதனாலதான் தேவனுடைய மனுஷன் அடுத்த பிராண உற்பவ கால திட்டத்தில் வரும்போது ஒரு குழந்தை உண்டாகும் என்று சொல்லும்போது அவங்க சொல்றாரு, எஜமானே அபத்தம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து நான் நிக்கிறேன் அப்படிங்கறத அவ உறுதிப்படுத்துறா. நிச்சயமாக ஒரு நல்ல வயதும் அவளுக்கு இருக்கிறது. வயது மாத்திரம் கிடையாது, அவளுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல அங்கீகாரமும் உள்ள ஒரு நபராய் இந்த சுனமியாள் இருப்பதை வேதம் நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், இவள் கனம் பொருந்தினவளா இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்காங்க. இவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். ஒரு நல்ல பரந்த ஒரு இருதயம் உள்ள ஒரு மகளாய், மனுஷியாய் கர்த்தர் இந்த சுனமியாளை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாடம். 49வது சங்கீதத்தினுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுது, ஒரு மனுஷன் கனம் பொருந்தினவனாய் இருந்தாலும் அவன் அறிவில்லாதவனாய் இருப்பான் என்றால் அவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமமாயிருக்கிறானா. எப்படி? கனம் இருக்கலாம் அவனுக்கு, ஆனா அந்த அறிவு உனக்குள்ள இல்லைன்னா அவன் எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான். இந்த ஸ்திரியை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இவள் கனம் பெற்றவனாக மாத்திரமல்ல, நல்ல ஒரு அறிவுள்ளவளாகவும் அவள் இருந்தாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது அவள் தேவனை கனம் பண்ணுகிறவளாய் இருந்தாள். அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியும், தேவனை கனம் பண்ணுகிறவளாய் இருந்தாள். இரண்டாவது தேவ மனிதர்களை கனம் பண்ணுகிறவளாய் இருந்தாள். ஆமென். மூன்றாவது அவ தன்னுடைய புருஷனை கனம் பண்ணுகிறவளா இருந்தா. சகோதரிகள் மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா முதல் முறையும் பாருங்க, அந்த புருஷன்கிட்ட தான் போய் கேட்கிறா, நம்முடைய வீட்டில் இப்படி வந்து போறானே ஊழியக்காரன்,
அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், நம்முடைய வீட்டில் ஒரு மெத்தை மாடிய உண்டாக்கி நம்ம உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு யார்கிட்ட அனுமதி கேட்கிறா? கணவன்கிட்ட அனுமதி கேட்கிறா. அதே மாதிரி திரும்ப இந்த எலிசாவை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வந்த போதும் தனக்கான வாகன வசதிகளை ஒழுங்கு பண்ணும்படிக்கும் யார்கிட்ட தான் போய் கேட்கிறா? ஆமா, இன்னைக்கெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, புருஷன் ஆக போகிறவங்ககிட்ட சிலதெல்லாம் கேட்டு செய்வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே புருஷர்கள் தான் எங்க கேட்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, நான் உங்களை சொல்லல, சரியா? கேளுங்க, தப்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவருடைய வசனத்துல கேளுங்க. ஆனா தேவன் நியமித்திருக்கிற சில திட்டங்களை உங்களுடைய இருதயத்துல நீங்க சரியா வகையறுக்கலன்னு வச்சுக்காங்களேன், நிச்சயமாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிதைந்து போய்விடும். அல்லேலூயா. போன முறை நான் துபாயில் இருக்கும்போது என்னுடைய அருமையான மூத்த மகன் காட்வினுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. யாருன்னு பார்த்தா, அவ கல்யாணம் பண்ண போகிற ஒரு அருமையான மகள் அங்கிருந்து கூப்பிடுறா, எங்க வெள்ளூர்ல இருந்து துபாய்க்கு கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிட்டா அப்படின்னா, கேட்குது எனக்கு ஃபோனில் எல்லாமே. அவ கேட்குறா, ஐஃபோன் 15 எடுக்கட்டுமா, 15 ப்ரோ எடுக்கட்டுமா? இவன் சொல்றான், அவங்க அப்பனுக்கு தான் நிறைய பணம் இருக்கு, நீ ப்ரோயே எடுத்துரு அப்படிங்கிறான். அடுத்து அவ கேட்குறா, கருப்பு கலர் எடுக்கட்டுமா, கிரே கலர் எடுக்கட்டுமா, வேற ஒரு கலர் சொல்றான். இவன் சொல்றான், எல்லாம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ஏன் ஒன்று ஒன்றா கேட்குறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், எல்லாம் ஜனவரி 12 முடிஞ்சிரும்டா, அதுக்கு பிறகு நீ எல்லாத்தையும் திருப்பி கேட்டு செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. இவன் நினச்சிருப்பான் போல இருக்கு, நீ எல்லாத்தையும் என்ன கேட்டுதான் செய்வான்னு நினச்சிருப்பான். நான் மனசுலேருந்து ஒன்றும் சொல்லலை, மனசில் நினச்சிக்கிட்டேன், 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் காட். நம்ம வாழ்க்கையில் மனைவி சொல்கிறத கேட்க வேண்டான்னு நான் சொல்ல வரல. ஏமேன், சாராளுடைய வார்த்தையை கேட்டுதான் ஆபிரகாமுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும். பின்காலங்கள் ஆண்டவரே சொல்றாரு, உன் மனைவி சொல்கிறத கேளுன்னு சொல்றாரு. அதனால கேட்கணும் கேட்க கூடாதுங்கிறது இல்ல. ஆண்டோடைய வசனத்தின்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சொல்றத கட்டாயமா கேட்கலாம். ஆனா தேவன் அந்த குடும்ப தலைவனுக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை யார் ஒருத்தர் சரியா கொடுக்க பழகுறீங்களோ அந்த குடும்பம் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிற பிள்ளைகளா ஆண்டவர் நம்முடைய சபையும் நம்முடைய சபை மக்களையும் ஆண்டவர் நிலைநிறுத்துவாராக. இவள் தேவனை கனம் பண்ணுகிறவள், தேவ ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறவள், தன் புருஷனை கனம் பண்ணுகிறவள், சமூகத்தை கனம் பண்ணுகிறவர்கள். அதனால கர்த்தர் இவளை கனம் பொருந்தியவளாக மாத்திரம் கிடையாது, ஹல்லேலூயா, இவள் அறிவுள்ளவளாகவும் கர்த்தர் இவளை வைத்திருந்தார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இப்பொழுது என்ன நடக்கிறது? எலிசா கர்மேலுக்கு போகிற வழியில அடிக்கடி இந்த பகுதியில அவன் தங்கி போனதுனால அவனை கவனிச்சுட்டு இந்த சகோதரி அல்லது இந்த சுனேமியாள் என்ற கனம் பொருந்திய ஸ்திரீ தன்னுடைய வீட்டுக்கு அவளை அழைக்கிறாள். அழைச்சு ஒவ்வொரு நேரமும் நல்ல சாப்பாடு அற்புதமா சமைச்சு போடுறா. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பார்த்தா இன்னும் அவன் பரிசுத்தவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு வந்த உடனே வீடை கட்டி கொடுத்துறாதீங்க. முதல்ல ஒரு கிளாஸ் டீ காப்பியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணி நல்ல சாப்பாடை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பரிசுத்தவான் என்று கண்ட பிறகுதான் படுக்கையை கொடுக்கணும். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதங்களை வாழ்வில் இருந்து அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இன்றைக்கு இதில் இருந்து சில பாடங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சரி, முதல்ல அது என்ன சொல்ல போறேங்கிறத சொல்லிடுறேன். முதல் காரியம், இல்லாதவைகளை குறித்து பேசாதே, இருக்கிறவைகளை பற்றி பேசு. என்னது? ஏமேன். இல்லாதவைகளை குறித்து பேசாதே, இருக்கிறவைகளை குறித்து பேசு. இரண்டாவது விஷயம், குறைகளை எண்ணிக்கொண்டு இருக்காதே, இருப்பதை கொண்டு அவருக்கு கிரியை செய். அவருடைய ஊழியத்தை அல்லது அவருக்கான கிரியைகளை நடப்பி. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். இல்லாதவைகளை குறித்து பேசாதே, இருப்பதை பேசு. இரண்டாவது காரியம், குறைகளையே எண்ணிட்டு இருக்காத, இருப்பதை கொண்டு கிரியை செய். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். மூன்றாவது காரியம், எதிர்பார்ப்புகளோடையே வாழாத, ஆமென், இருப்பதை ஆண்டவருக்கு கொடு. மூணாவது காரியம் என்ன? எதிர்பார்ப்புகளோடையே வாழாத, இருப்பதை ஆண்டவருக்கு கொடு. நான்காவது காரியம், இருப்பதின் மேல் நம்பிக்கை வைக்காத, இழப்பவும் நீ ஆயத்தமாயிரு. மீண்டும் சொல்லுகிறேன், ஆமென். இல்லாதவைகளை குறித்து பேசாதே, இருக்கிறவைகளை குறித்து என்ன செய்? பேசு. குறைகளை எண்ணிக்கொண்டு வாழாதே, இருப்பதை கொண்டு கிரியை செய். மூன்றாவது, எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்காதே, ஆமென், என்ன செய்?
இருப்பதை கர்த்தருக்கு கொடு. நான்காவது, இருப்பதில் நம்பிக்கை வைக்காதே, இழக்கவும் ஆயத்தமாயிரு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்று 3 காரியத்தை அதுக்கப்புறம் சொல்லுவேன். அவர் உன் விசுவாச அறிக்கையை கனம் பண்ணுவார். இரண்டாவது, ஆமென், உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். மூன்றாவது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உன்னுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். இதுதான் பார்த்து இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறோம். முதல் காரியத்தை இன்னைக்கு சொல்றேன். இல்லாதவர்களை குறித்து பேசாத, இருக்கிறத ஃபர்ஸ்ட் பேச பழகு. ஆமென், அல்லேலூயா. எலிசா இந்த ஸ்திரீ இடத்துல தன் ஊழியக்காரனை அனுப்பி கேட்கிறான், அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேள், அவளுக்கு என்ன குறைவுன்னு கேளு, அவளுக்காக செய்யப்பட வேண்டிய காரியம் என்னன்னு கேளு. ஆமென். ராஜா கிட்ட பேசணுமா, சேனாதிபதி கிட்ட பேசணுமா, என்ன செய்யணும் அவளுக்கு பேசணும். என்கிட்ட எல்லாம் அப்படி ஒரு எலிசா கேட்டிருந்தாருன்னா ஒரு 200 பேஜ் நோட்ல ஒரு பேஜ் கூட கம்மி இல்லாம எழுதி கொடுத்துருப்பேன். ஏன்னா அவ்வளவு தேவையும் அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு தேவைகளும் எனக்குள்ள இருக்கு. ஆமென். ஆனால் ஒரு பேஜை கூட ஃபில் பண்ணாதவ சொல்றா, என் ஜனத்துக்கு மத்தியிலே நான் சுகமா இருக்கிறேன். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். உன்னிடத்துல என்ன இல்லை என்பதை குறித்து பேசுவதற்கு முன்பாக உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்பதை பேசுவதற்கு உன் நாவு இன்றைக்கு புரட்டப்படுமானால் உனக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவரை நிச்சயம் உன்னுடைய வாழ்விலே நீ பார்ப்பாய். அல்லேலூயா. இல்லாதவைகளை குறித்து பேசாத. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்களுக்கு என்ன இல்லையோ, இது இல்ல, அது இல்ல, வீடு இல்ல, வாகனம் இல்ல, எனக்கு அவ்வளவு ப்ரமோஷன் இல்ல, வேலை இல்ல, இப்படி இல்லாததை குறித்து தான் பேசுகிறார்கள். வீட்டுல பாருங்க, பருப்பு இல்ல, பயர் இல்ல, அப்புறம் சீனி இல்ல, தக்காளி இல்ல, இப்படி இல்ல இல்ல இல்ல. பிரதர், இல்லாததை நாங்க இல்லைன்னு தானே சொல்லணும். ஏமே நான் சொல்றேன், இல்லாததை ஏன் இல்லைன்னு சொல்லணும்னு கேட்கிறேன். ஏமே பருப்பு சட்டியில பருப்பு காலியா இருக்குன்னு சொல்லுங்களேன். ஹலோ, ஆமேன். என்ன பாத்திரம் காலியா இருக்குன்னு சொல்லுங்களேன். எது எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் காலியா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு விசுவாச அறிக்கை உங்களுக்குள்ள வந்து பார்க்கட்டும், பார்ப்போம். தேவனுடைய செயல் உங்கள் வாழ்வில் வருவதை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அவிசுவாசத்தையே பேசி பழகிற நமக்கு பல நேரங்களில் விசுவாசத்தை உச்சரிக்கிறதுக்கு கூட பல நேரத்தில் நம்ம தெரியாம போனதுனால தான் நமக்காக தேவனுடைய கிரியைகளும் பல நேரத்தில் தடைபட்டு போயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இல்லாததை குறித்து பேசாத. இங்க இருக்கிற ஒவ்வொருவர்கிட்டையும் பல விஷயங்கள் இல்ல, ஆனா நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? கர்த்தர் தந்த ஜீவன் உங்க கையில் இருக்கு. கர்த்தர் கொடுத்த பலன் உங்க கையில் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பல நன்மைகள் உங்க கையில் இருக்கு. அவன் எது இல்லைங்கிறத குறித்து பேசுறதுக்கு நீங்க ஆண்டவரிடத்துல வரல, உங்ககிட்ட இருக்கிறத பேசுங்க. இல்லாதவைகளை குறித்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரோமர் 14 அதிகாரம் 17வது வசனத்துல நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு தேவன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இவா என் ஜனத்தின் மத்தியிலே சுகமாய் குடியிருக்கிறேன் என்று 13வது வசனத்துல சொல்றா. ஆனா 14வது வசனத்துல சொல்லுது அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆமென். ஆனா அத அவ பேசல, இல்லாதவைகளை குறித்து பேசல. ஆனா அவ சொல்ற, இருக்கிற என்கிட்ட நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் என்பதை, தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளை குறித்து பேசுகிறாள். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கு பலதும் இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, விசுவாசத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. இருக்கிறத பேசு. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வசனங்கள், அதாவது இது 8வது வசனத்திலிருந்து பேசுது. அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு தீர்க்கதரிசிகளுடைய மனைவி, புத்திரருடைய மனைவி வருகிறாள். அந்த தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டீங்கன்னா, எலிசாவினுடைய ஊழியக்காரன். அவங்க கூட வேலை செய்துட்டு இருந்தவன். வாழ்ந்த காலத்துல கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். கடன் கொடுக்க முடியல. அப்போ அந்த சகோதரி இப்ப என்ன செய்யறான்னா, தன்னுடைய நிலைமை, இல்லாத நிலைமையை பேச வர்றா. ஏமே, ஐயோ என் புருஷன் உத்தமமா வாழ்ந்தான், உம்முடைய ஊழியக்காரன் வேற, ஆனா கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். இப்ப கடன் கொடுக்க திராணி இல்லை. அதனால இப்போ கடன்காரர்கள் வந்துட்டாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு போக வர்றாங்க,
நான் என்ன செய்வேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறத சொல்ல வருகிறாள். ஆனால் கர்த்தர் அவளுடைய நாவை புரட்டி போட விரும்புகிறார். ஆமென். இப்ப எலிசா கேட்கிறாரு, உன்னுடைய இல்லாததை குறித்து நீ அப்புறம் பேசு, முதல்ல உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுனாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன்கிட்ட இல்லாத பத்தி நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், ஃபர்ஸ்ட் உன்கிட்ட என்ன இருக்குங்கிறது சொல்லுனாரு. கர்த்தர் பாருங்க, இல்லாதவைகளை பேச வந்த அந்த நாவை புரட்டி போட்டு அதே அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவி சொன்னுகிறா, கொஞ்சம் எண்ணெய் என் கரத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் போதுமானதா இருந்தது அவருடைய வாழ்வின் சகல பிரச்சனைக்கும் பதிலாக. இன்னைக்கு நான் சொல்றேன், இல்லாத அநேக விஷயங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் கழுத்துக்கு மேல வந்திருக்கலாம், இனி இதுல இருந்து விடுதலையே இல்லைங்கிற ஒரு இடத்துக்குள்ள நீ வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிறவைகளை குறித்து பேசு. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எண்ணெய் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் எதை வேணாலும் இழந்துட்டு போ, இந்த அபிஷேகத்தின் அந்த எண்ணெய் கொஞ்சம் உன் வாழ்வில் இருக்குமானால் உன் வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளுக்கு மேலும் ஜெயமெடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குமானா, இன்னைக்கு காலையில் அதுதானே ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஞாபகப்படுத்தினார். ஆமென். செத்து போன கருவுக்குள்ளேயும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி கிரியை செய்ய முடியுமானால், இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற சபையே உன் வாழ்க்கையில் நீ நேரிடுகிற சகல பிரச்சனைகளுக்கும் அதுவே உன் வாழ்க்கையில தீர்வாக இருக்கும், அதுவே உன்னுடைய வாழ்க்கையில பதிலாக இருக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை 2வது வருஷத்திலே சவுல் இழந்து போயிட்டான். ஆனாலும் 40 வருஷம் என்னச்சுதான் தெரியுமா, அவன் ஆட்சியில தான் இருந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், அபிஷேகத்தை இழந்து நீ ஊழியம் செய்கிறது வேஸ்ட். அபிஷேகத்தை இழந்து நீ விசுவாசியா வாழ்றது வேஸ்ட். அபிஷேகத்தை இழந்து நீ ஒருவேளை ராஜா என்று உன்னை காட்டிக்கொள்வது வேஸ்ட். இன்னைக்கு தேவ அபிஷேகம் ஒன்று மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையின் சகல நிலைகளில் இருந்தும் நீ ஜெயம் எடுப்பதற்கு உதவி செய்யும். கொஞ்சம் அபிஷேகம் பெரிய ஜெயம். அதனால தான் பைபிள் சொல்லுது, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உனக்குள்ள நிலை நிற்கிறது, ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆமென். அது உன்னை நடத்தும், அது உனக்கு சொன்னபடியே அதிலே நிலைத்திருப்பீர்களாக என்று ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். ஆமென். இல்லாததை குறித்து பேசாத, இருக்கிறத பத்தி பேசு. 5 அப்பம் 2 மீன், அந்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். 3 நாள் வசனத்தை கேட்க ஜனங்கள் உட்கார்ந்து பசியில இருக்கிறாங்க. சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே வனாந்தரமான ஒரு இடம், ஏமே வனாந்தரமான ஒரு இடம், ஏமே இப்ப பிள்ளைகள்லாம் பசியோட இருக்கிறாங்க, சீக்கிரமா ஊருக்கு அனுப்பி விட்டுருங்கப்பா. ஆண்டவர் சொன்னார், நீங்களே போஜனம் கொடுங்கள். ஏமே பிலிப்பு எழும்பி சொல்றான், ஆளுக்கு 2ன்னா கூட 200 பணத்துக்கு அப்ப வாங்கினா முடியுமா, வனாந்தரமாச்சே, அப்படி எங்க போய் வாங்குவோம்? இல்லாதவைகளை குறித்தே பேசினான். ராமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் ஒரு அந்திரையா எழும்பினான். அவனுக்கு தெரியும் 5 அப்பமும் 2 மீனையும் வச்சு இந்த 5000 பேர் சாப்பிட முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, அங்கே உட்கார்ந்திருந்த புருஷர்கள் 5000 பேர் என்று. அப்படி இருக்கும்போது எப்படி பிரதர் அவனால இந்த 5 அப்பம் இருக்குங்கிறத போய் சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கையில நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய தேவைகள், இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும்போது இந்த 5 அப்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டாமா? ஹல்லேலூயா. அங்கே மற்ற சீஷர்கள் இல்லாதவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்திரையா மட்டும் சொல்லுகிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் வெறும் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு, இருக்கிறத பேசினா அந்த 5 அப்பத்தினாலும் 2 மீனாலும் 5000 பேரை போஷித்து 12 கூடை நிறைய ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சபையே, இது இல்ல அது இல்ல, ஏமேன் அப்படி இல்லை இப்படி வைக்கலன்னு சொல்லி இல்லாததையே பேசுகிறவர்களா நீங்கள்? ஹல்லேலூயா. இருக்கிறத பேச ஆரம்பிங்க. ஆமென். விசுவாசத்தை பேச ஆரம்பிங்கள். நான் நிச்சயமாய் சொல்கிறேன், அது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம், அது வேளை அற்பமா இருக்கலாம், ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். இன்றைக்கு அவிசுவாசத்தை பேசுகிறவங்களுடைய நாவு புரட்டப்பட்டு தேவனுக்காய் விசுவாசத்தை பேசுகிற நாவுகளாய் முதலாவது மாற கர்த்தர் விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 12:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் பலவீனனா இருக்கும் பொழுதே, நான் பலவீனனா இருக்கிறேன்னு சொல்லல, இருக்கும் போதே நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு, பலமுள்ளவனா இருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன்.
எப்படி விசுவாசத்தை அவனுக்கு தெரியுது நான் பலவீனனா தான் இருக்கிறேன்னு. ஆனா அதை அறிக்கை செய்யாம அவன் என்ன சொல்றான்னா, நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்பதை அறிக்கை செய்கிறான். அதனாலதான் அவனுக்கு சொல்ல முடிந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல என்ன பார்த்தவங்க யாரும் இன்னைக்கு இந்த இடத்துல நிப்பேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. நான் கூட அப்படி யோசித்து பார்க்கல. ஹல்லேலூயா. அநேக பலகீனங்களை சுமந்துகிட்டு இருந்தேன். நான் எல்லாவற்றையும் இங்கே சொல்ல நான் விரும்பல. ஏமே, ஒரு வார்த்தை வாயிலிருந்து என்னால பேச முடியாத ஒரு இடத்துல இருந்தேன். அப்பவும் நினைச்சேன், யாராவது ஒரு ஊழியக்காரருக்கு இந்த வார்த்தையை ஏன் நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்த கர்த்தர் இதுவரைக்கும் என் வாழ்வில் உண்மையுள்ளவராயிருந்தார். அவர் தந்த ஊழியங்களை ஒரு நாள் கூட அந்த ஊழியத்திலிருந்து என்னை அவர் வெட்கப்படுத்தல. அதனால நிச்சயமாய் இந்த இடத்துல நிற்பேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன் என்பதை ஆண்டவருடைய இருதயத்தில் உணர்த்தினார். இந்த பகல் காலத்திலே அப்படியே அந்த விசுவாச தைரியத்தினாலே உங்களோடு கூட நிற்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் என் வாழ்விலே கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பல்லுகளுடைய ஈறுகள் எல்லாம் பழுத்திருச்சு ஒரு பகுதியில. ஏமேன், அந்த ஈறுகள் பழுத்து ஒரு சைடு முழுசும் தலைவலி. ஒரு வார்த்தை பேச முடியாத இடத்துல கடந்த வாரத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் பலவீனனா இருக்கிற பொழுது நான் பலவீனனா இருக்கல, இருக்கும் போதே நான் பலம் உள்ளவனா இருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இந்த காலையில சொல்றேன், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலம் போதும், நீ மீதியான ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி முறியடிப்பாய். காரணம், உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா. இல்லாததை குறித்தே பேசாதிருங்கள். தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. கோலியாத்தை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவன் கையில் இருக்கிற ஈட்டி கேடகத்தை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவன் எவ்வளவு பெரிய யுத்த வீரன் என்று சவுல் பாடம் எடுத்தானே, இந்த பாடம் அவனுக்கு முன்பாக இருக்கவில்லை. அவனுக்கு ஒன்று தெரியும், ஆமென், என்கிட்ட அதெல்லாம் இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு காரியம் இருக்கு, அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இந்த நாமத்தை கொண்டே வருகிறேன். இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கரத்திலே கொடுப்பார். ஆமென். இல்லாததை குறித்து யோசிக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, என்கிட்ட இயேசுவின் நாமம் இல்லைன்னா கவலைப்படு. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, அது இயேசுவின் நாமம். நட. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும். ஆமென். முதல் காரியத்தை நான் சொல்றேன், இல்லாத பத்தி பேசாதீங்க. இல்லை என்கிற இடம் எல்லாருக்குள்ளே இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கவும் இல்லை. விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு தேவையோடு இருக்கிறேன், நீங்க இன்னொரு தேவையோடு இருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும், இன்னொன்று இல்லாமல் இருக்கும். ஆனா இல்லாத பத்தி ஆமென் பேசுகிற இடத்தை விட ஆண்டவர் சுகமா வைத்திருக்கிறார் சொல்லி பாருங்க. ஆமென். ஆண்டவர் உங்கள் மேல் கிருபை வைப்பார். ஆமென். இரண்டாவது காரியம் எப்படி சொல்லுகிறேன், குறைகளையே எண்ணிக்கொண்டு வாழாதிருங்கள். ஆமென். தேவனுக்கான கிரியைகளை தொடர்ந்து செய்யுங்கள். ஆமென். இவளுக்கு பாருங்க, குழந்தை இல்லை, ஒரு கனம்பருந்திய ஸ்திரீ. ஆனா அதை நினைச்சே இவ அழுதுட்டோ வருத்தப்பட்டுட்டோ அந்த இல்லாமையே நினைச்சிட்டே வாழல. இருக்கிற நிலைமையில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாள். வசனம் அப்படித்தான் சொல்லுது. இப்படி சலக்கருணையோடு, அப்படின்னா சற்கருணையோடு, மிகுந்த அன்போடு நம்மளை இவ்வளவு அழகா கிரியை செய்கிற ஒரு ஆவி. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற அந்த இடத்துல இருந்து, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பலன்ல இருந்து அவருடைய கிரியைகளை செய்கிறதற்கு நீங்க ஆயத்தப்படுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறான் 2:17, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வாயிலேயே வடை சுடக்கூடாது, ஏமே பேச்சிலேயே காலத்தை ஓட்டக்கூடாது, கிரியை செய்யணும். ஏமே நான் அப்படி நீ இருக்கக்கூடாது இருந்தா ஆண்டவர் முடிவு பண்ணியிருக்கிறார். ஏமே நான் இப்படி எல்லாம் இருக்கவும் வேண்டாம். இருக்கிறத கொண்டு முதல்ல கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் அப்போ நம்ம வாசித்தோம், வெளிப்படுத்துற விசேஷம் 14:13 சொல்லுது பாருங்க. ஆமென். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாத்துக்கும் பலன் உண்டா. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது எதுவும் நம்ம கூட வருதான் பாருங்க. வெளிப்படுத்தல் 14:13 வாசியுங்கள் சீக்கிரம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆமென்.
எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உங்க கிரியைகள் உங்களோடு கூட வரும். இல்லாததை குறித்து பேசிட்டு நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிரியை செய்யுங்க. நல்ல கிரியையும் போகும், கெட்ட கிரியையும் போகும். அதனாலதான் அவனவனுக்கு நான் அளிக்கிற அந்த கிரியின் பலன் என் கூட வருதுங்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த காலங்கள்ல இருக்கிற அந்த பலத்துல ஓடணும். இருக்கிற பலன்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இருக்கிற பலன்ல ஆண்டவருக்காக நம்ம வாழணும். கிரியைகளை நடப்பீங்கள். அவனவன் கைக்கு தக்க பலன் அவனவனுக்கு கிடைக்கும் என்று நீதிமொழிகள் 12:14 சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். 24:12 அதே நீதிமொழிகள் வாசியுங்கள். இருதயத்தை சோதிக்கிறவர் அதை அறியார், ஆத்துமாவை காக்கிறவர் அதை கவனிப்பார். உன் கிரியைகளுக்கு அவர் பலனளிக்காமல் போவாரோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் எபே சபையை பார்த்து சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலிக்கலையே. ஆமென். சரதை சபையை பார்த்து, ஒவ்வொரு சபை பார்த்து சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் உன் பிரயாசம், ஆண்டவருக்கு தெரியும் உன் கிரியை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவர்களை குறித்து நீ கவலைப்படாதப்பா. எல்லாருக்கும் இருக்கிற பலன் உனக்குள்ள இல்ல, உனக்கு கொஞ்சம் பலனை தான் கொடுத்தேன். ஆனா என் நாமத்துக்கு நீ ஓயாம பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, அவருடைய அன்பின் நாமத்திற்காய் நீங்கள் பட்ட பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரதர், நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு கிருபைகளும் எல்லாம் இருந்துட்டு அமைதியா இருக்கிறாங்களே, ஐயோ நான் ஒண்ணும் இல்லாம நான் எந்த அந்த கஷ்டத்திலையும் தரித்திரத்திலையும் பாடுகளையும் இன்னைக்கு நான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேனே, மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். 1 கொரிந்தியர் 15:58 அதனாலதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மிக அற்புதமாய் சொல்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து அவருடைய கிரியையிலே பெருகுவீர்களாக. இன்னைக்கு செய்ததை விட நாளைக்கு நல்லா செய். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முதலாவது நான் சொல்லுகிறேன், என்ன சொன்னேன்? இல்லாததை குறித்து பேசாத, இருக்கிறத பேசு. 2, இல்லாததை எண்ணி புலம்பாத. ஆமென். எல்லாருக்குள்ளேயும் சில குறைவுகள் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் சில என்ன சொல்றது, பவுல் பாருங்க அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தான், ஆனா ஒரு பலகீனம் அவனையும் வாட்டிட்டு தான் இருக்கு. ஆமென். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த குறைவுகள் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், ஆமென், இருக்கிற பலனோட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆமென். 3வது நான் சொல்லுகிறேன், எதிர்பார்ப்புகளோடையே வாழ்க்கையை ஓட்டாத, இருப்பதை ஆண்டவருக்கு என்ன செய், கொடு. ஆமென். இந்த சகோதரி இடத்துல இந்த ஊழியக்காரன் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அவள் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை பாருங்க, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனா அப்படி எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலும் தன் கரத்திலே ஆண்டவர் தந்ததை ஆண்டவருக்கு பூரணமாய் கொடுக்கிறாள். ஆமென். கிரியை செய்கிறது ஒரு பக்கம், கிரியைங்கிறது அன்பில் அவ கிரியை செய்கிறா, ஊழியம் செய்கிறா. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா 2 காரியம். ஒரு சமைச்சு கொடுக்கணும்னா ஒரு பக்கம் பணம் வேணும், இன்னொரு பக்கம் பலனும் வேணும். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க. 2யும் செலவு பண்ணப்படணும், அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்க முடியும். கிரியை செய்கிறது ஒன்று, கொடுக்கிற ஒரு அனுபவம் ஒன்று. அவள் தன் வீட்டுக்கு வந்த அந்த ஊழியக்காரனுக்கு வசனம் சொல்லுகிறது, தன் வீட்டுக்கு வரும்படி ஒவ்வொரு முறையும் வரும்போது வருந்தி கூப்பிட்டு நல்ல சாப்பாடை கொடுத்தா. அப்படி சாப்பாட நிப்பாட்டினால இல்ல. 9-10 வசனங்கள் சொல்லுது, ஒரு அறை வீட்டை கட்டி அதுல ஒரு பார்த்தீங்கன்னா கட்டளை போட்டு மேற்கால ஒரு மேசையை போட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு குத்து விளக்கை கொடுத்து அவருக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்து பராமரிக்கிறாள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற பலர்கிட்டையும் இருக்கிற ஒரு மனநிலை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறோங்கிறதுல அது அவங்களை அறிந்தோ அறியாமலோ அல்லாவிட்டால் நம்ம இவ்வளவு நாட்களா நம்மளை நடத்தி வந்தவங்க நமக்கு காண்பித்த ஒரு பாடங்கள் என்னன்னா, நீ ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் உனக்கு என்ன செய்வாரு? ஏன்னா பைபிள் வசனமும் நிறைய அதுக்கு ஆதாரமா இருக்கு. கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொடுத்தன்னா உனக்கு என்ன செய்வார்? கூட அடைப்பார். இன்னொரு இடத்துல இருக்கு, எந்த அளவினால் அளக்கிறையோ, ஆமா, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய், பெருக விதைத்தால். அப்ப என்ன அர்த்தம்? நீ கொடுத்தன்னா உனக்கு அவர் நிறைய கொடுப்பார். இப்போ இவங்க கொடுக்கும் போது என்ன நினைக்கிறார்னா, நான் இன்னைக்கு கொடுக்கிறேன், எனக்கு இவ்வளவு என்ன செய்தரும்? விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த சுனமியால் ஆண்டவரை சேவித்தது அப்படி அல்ல. நான் என் ஆண்டவரை சேவிப்பதும் நான் என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதும்
நான் என் ஆண்டவருக்காக செலவிடுவதும் எனக்கு என் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார் என்பதல்ல, நான் எனக்கு தந்ததில் இருந்து என் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு செய்யும்போது நினைக்கணும், ஆண்டவர் இதுக்கு பதிலா எனக்கு தருவார்னு நினைக்க கூடாது. ஐயா, ஆண்டவர் தந்ததில் இருந்து நான் என் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா தராமலே போயிருவாரா? இல்ல. ஆமென். அவருக்காக பிரயாசப்பட்டதற்கான எல்லா பலனும் வரும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆமென், அவர் எனக்கு திருப்பி தருவதில் இல்ல. ஆமென். உங்களுடைய எதிர்பார்ப்பு அவர் உங்களுக்கு தந்ததில் இருந்து அவரை கனம் பண்ண நீங்கள் பழகணும். 1 நாளாகமம் 29 அதிகாரத்துல தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு பாருங்க. நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும், நான் அதை எல்லாத்துக்குள்ளேயும் போகல. தாவீது ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்னென்ன எழுதி வைக்கிறான் பாருங்க. வெள்ளி வேலைக்கு வெள்ளி, 2ஆம் வசனம் 29:2, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, பொன் வேலைக்கு பொன்னு, வெண்கல வேலைக்கு வெண்கல, இரும்பு வேலைக்கு இரும்பு, மர வேலைக்கு மரம், காந்தி உள்ள சகல கற்கள், விலையேறப்பட்ட ரத்தின கற்கள், வெண்கற்கள், கோமேதக கற்கள், இப்படி ஏராளமாய் சவதரித்தானாம். ஆமென். இதுல ஏதாவது ஒரு கல்லாவது கர்த்தர் கொடுத்துருக்கிறோமா? செங்கல்ல கூட நம்ம எடுத்து வைக்கல. ஆனா தாவீது என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. ஆமென். இவ்வளவு கர்த்தருக்கு கொடுத்திருக்கான். இதை கொடுத்துட்டு சொல்றான், இதெல்லாம் நான் சவதரித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிசினஸ் நான் பெற்றது. ஆனா அதுக்கு அடுத்ததுல ரொம்ப அற்புதமா சொல்லுவான், எனக்கு சொந்தமானதை நான் என்னுடைய வெள்ளியும் பொண்ணையும் யார் கொடுத்துறேன். இந்த தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தாவீது பாருங்க, எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்டான்? கர்த்தருக்கு கொடுத்துட்டான். ஆனா ஆபிரகாம், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் தன் மகனுக்கு கொடுத்தான். ரெண்டும் இருக்கு. ஆபிரகாம் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்தான்? தன் மகன் ஈசா. ஏன்னா எலியாசர் சொல்றான், என்னுடைய எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் தன் மகனாகிய ஆமென் யார் கொடுத்த? ஈசா கொடுத்தான். ஆனா தாவீது பாருங்க, தன் பிள்ளைகளுக்குன்னு ஒன்றும் கொடுக்கல, எல்லாத்தையும் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆபிரகாம் வரல, தாவீது வருவார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுடைய கூடாரத்தை அல்ல, தாவீதினுடைய கூடாரத்தை எழுப்பி கட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உத்தமமாய் கர்த்தரை சேவித்தால் அதற்கு ஏற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இதெல்லாம் சிலருக்கு விளங்கும், சிலருக்கு விளங்காது. இவ்வளவும் கொடுத்துட்டு தாவீது என்ன அறிக்கை கொடுக்கிறான் பாருங்க. அந்த அறிக்கை தான் முக்கியமானது. 14வது வசனத்துல அவன் ஒரு அறிக்கை கொடுப்பான். என்ன அறிக்கை? ஆமென். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு ஆண்டவரே நான் எம்மாத்திரப்பா, என் ஜனங்கள் எம்மாத்திரம். அவன் சொல்றான், எல்லாம் உம்மால் உண்டானது ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். என்ன அற்புதம்! காணிக்கை கொடுக்கும்போது என்ன நினைக்கணும்? ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கலப்பா, உம்முடைய கரத்தை நீட்டி நான் வாங்கினேன், நீங்க கொடுத்தீங்க, உம்மால் உண்டானது உமக்கு கொடுக்கிறேன். இப்படி சேவிக்க முடியுமா? இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு இருக்குது. நான் கரெக்டா தசமா கொடுத்தேன்னா கர்த்தர் கொடுப்பார். ஆனா நிறைய பேரத்துல பாருங்க, எப்ப கரெக்டா தசமா கொடுக்கிறோமோ அன்னைக்கு தான் பெரிய சோதனையே வந்து நிற்கும். அல்லேலூயா. கடைசி என்ன யோசிப்பா, கர்த்தருக்கு இந்த மாசம் கரெக்டா கொடுக்கலாம்னு நினைச்சு இந்த மாசம் பார்த்து ஆண்டவரே பிடிங்கிட்டார் போல இருக்கு. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரை எடுத்துட்டார் போல இருக்கு. இல்ல, நான் கர்த்தரை சேவிப்பது எதிர்பார்ப்புகளோடு அல்ல, நான் இருக்கிறதை என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 20-21 அதிகாரத்துல 3 திராட்சை தோட்ட ஓமையை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஒன்று கூலிக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டம், இன்னொன்று குத்தகைக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டம், இன்னொன்று தன் பிள்ளைக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டம். கூலிக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டத்தில் கூலி பேசி தன் தோட்டத்துக்கு அழைக்கிறார். குத்தகைக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டத்தில் மொத்த கூலி, 1 வருட கூலியை பேசி அழைக்கிறாரு. ஆமென். ஆனால் பிள்ளைக்கு விடப்பட்ட திராட்சை தோட்டத்துக்கு எந்த கூலியும் பேசல. ஒரே கண்டிஷன், மகனே நீ வா என் தோட்டத்தில் போய் வேலை செய். இன்னைக்கு சுவிசேஷத்தை 3 நிலைமையில செய்றாங்க. சிலர் கூலி பேசி செய்றாங்க, தப்பு கிடையாது. ஆண்டவர் தன் தோட்டத்தை அப்படி சிலருக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவங்க எதாகலும் இல்லாம வந்து அங்க நிக்க மாட்டாங்க. ஆனா சிலர் பாருங்க, குத்தகைக்கு மொத்த கான்ட்ராக்ட் பேசிடுவாங்க, நாங்க வந்தா ஒரு 2 லட்சம் ரூபா கொடுன்றுவான். ஆமென். நானே நிறைய நேரத்தில் அப்படியெல்லாம் ஊழியக்காரர், ஏன்னா நாங்க நம்ம கன்வென்ஷனுக்கு கூப்பிடும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு இருந்தால் தான் வருவோம், அதெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. அதையும் கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் பிள்ளைக்கு சொல்ல போது எந்த கூலியும் பேசல. ஒரே ஒரு வார்த்தை, மகனை இன்றைக்கு போய் என்ன செய், என் தோட்டத்தில் வேலை செய்ப்பா. ஏமே, பிள்ளைக்கு கூலி என்ன தெரியுமா?
பிள்ளைக்கு கூலி என்ன தெரியுமா? அதை லூக்கா 15:31 சொல்லுது. மகனே, நீ என்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். ராமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ தருவார் என்று நீ கூலிக்காகவோ, இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அடைந்து விடுவேன் என்று குத்தகையாகவோ நீ எடுக்கலாம். ஆனால் எதிர்பாராமல் நீ கர்த்தருக்காக செய்வாய் என்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லுவேன், நிறைய ஊழியங்களுக்கு என்ன அழைப்பாங்க. அப்படி ஊழியங்களுக்கு அடைக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன தரணும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, அதுவும் இல்லைன்னா நாங்களே வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு ஊழியத்தை செய்துட்டு வந்துடுவோம். ராமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கேட்கல, தேவையில்லாததுனால இல்லை, இல்லாவிட்டால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் இல்லையா, இருக்கு. ஒரு ஊழியத்துக்கு போகும்போது பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் எதையும் நாங்கள் மனுஷங்கிட்ட கேட்கறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய தகப்பனாருடைய காலங்களை நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் அவங்களுடைய ஊழியத்தினுடைய பெரும்பகுதி தெரு பிரசங்கங்கள். ஹல்லேலூயா. பலரும் தெருக்கள்ல நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னுடைய தகப்பனார் உட்பட 2 பேர் இங்க இருந்து இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலையும் ஒவ்வொருத்தருமா நின்று பார்த்தீங்கன்னா இயேசு நல்லவர் என்று அறை கூறுவார்கள். அந்த சுவிசேஷத்தை கேட்கிற அந்த ஜனங்கள், அந்த வழியா போற ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சிலர் பார்த்து சிரிச்சிட்டு போவான், சிலர் பார்த்து காரி துப்பிட்டு போவான், சிலர் பார்த்து இவனுக்கு வேற பிழப்பில்லைன்னு சபிச்சிட்டு போவான். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் பார்க்காம வெக்கப்படாம இயேசு நல்லவர் என்று சிலருக்காகவும் சொல்ல வேண்டும் என்று ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு போய் அப்படி ஒரு தெருவில் நின்று சொல்ல முடியல. இன்னைக்கு எனக்கு போய் அப்படி ஒரு தெருவில் நின்று என் இயேசு நல்லவர் என்பதை பிரஸ்தாபிக்க முடியல. இன்னைக்கு பாருங்க, என்ன ஒரு சபை கூப்பிட்டு ஒரு மேடையை உருவாக்கி கொடுத்து ஒரு மைக்கை என் கையில கொடுத்து இயேசு நல்லவர்னு சொல்லுப்பான்னா எவ்வளவு தருவேன்னு கேட்டார்னா, என்னை விட மோசமானவர்கள் இந்த உலகத்துல யார் இருக்க முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலையில சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு முறை கேரளாவில் உள்ள ஒரு வாழி கோட்டயம் அப்படின்னு ஒரு இடம், கோட்டயத்துக்கு அந்த பக்கம் இருக்கு, ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு என்ன ஊழியத்துக்கு அழைச்சாங்க. அப்போ நம்முடைய திருச்சபையில் ஒரு நாளில் இருந்த தம்பி சாம், அநேகருக்கு தெரியும், ஊட்டி நல்ல வசனங்களை பேசக்கூடிய நல்ல தம்பி, அவரும் நானும் தான் அந்த ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஏமேன். போய் கோட்டயம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறோம், வண்டி வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3/4 மணி நேரம் உட்காந்துட்டோம், ஒரு வண்டி எங்களை கூப்பிட வரல. அவனுக்கு ஒரே கோபம், பாஸ்டர் கிளம்பிடுவோம் பாஸ்டர், நம்மளை மதிக்காத இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தம்பி சாம் என்னப்பா வண்டி அனுப்பலை, பார்க்கலாம், நடந்தே கூட போயினாலும் இந்த ஊழியத்தை நம்ம சேர்த்துட்டு வந்துடணும்பா, விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். என்னால், அவன் சொன்னான் நேரடியாக சொன்னால, தம்பி என்னால எல்லாம் முடியாது பாஸ்டர், ஏன்னா அவன் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். அப்போ நான் சொன்னேன், நீ பிஹெச்டி ஸ்டூடெண்ட், கட்டாயமாக உன்னால முடியாது. நான் அப்படி இல்லை, ஒண்ணுமில்லாத குப்பையிலேருந்து கர்த்தர் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு, அதனால அழைச்சிருக்கிறாங்க, நிச்சயமா ஆண்டவர் பயன்படுத்துவார், அதனால வெயிட் பண்ணி போவோம் அப்படின்ட்டேன். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். எதிர்பார்த்து சேவிக்கிற ஒரு சேவை அல்ல, எதிர்பாராமல் சேவிங்கள். ஆனா ஒன்ன சொல்றேன், அப்படி எதிர்பார்த்தவங்க கையில கூட இல்லாதத ஆண்டவர் எதிர்பாராமல் ஊழியம் செய்த எனக்கு இன்றைக்கும் அவர் தந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். நீ தேவனுக்கு செய்கிற ஊழியம், தேவனுக்கு செய்கிற வேலை, எனக்கு அதை திரும்ப தருவார் என்றல்ல, அவன் இருக்கிறத ஆண்டவருக்காக செய், நிச்சயமா உன்னை கனம் பண்ணுகிற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருப்பார். விசுவாசிக்கிறவர்களோ ராமேன் சொல்லுங்க. 3 காரியத்தை சொல்லிட்டேன்ல, வேகப்படுத்திடுறேன், நேரம் இல்லை. முதல் காரியம், இல்லாத குறித்து பேசாத, இருக்கிறத பத்தி பேசு அப்படின்னு சொன்னேன். 2வது காரியம், குறைவுகளை என்ன செய்துட்டு இருக்காத, எண்ணிக்கொண்டு இருக்காத, இருப்பதை கொண்டு கிரியை செய் அப்படின்னு சொன்னேன். 3வது காரியம் பார்த்தோம், எதிர்பார்ப்புகளோட ஆண்டவர்கிட்ட நிக்காத, ஆமென், இருக்கிறத கர்த்தரிடத்துல கொடு, ஆண்டவர் அதற்கு பலனை கொடுப்பார். ஆமென். 4வது காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த 4வது காரியம் என்ன? ஹல்லேலூயா. என்னது? இருப்பதில் நம்பிக்கை வைக்காத, இழப்பதற்கு நீ என்ன செய்தரு, ஆயத்தமாயிரு. இப்போ நீங்க அந்த 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு எங்காகிலும் போய் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிக்க போகிறார், அடுத்த 7 வருஷம் தேசத்திலே பஞ்சம் இருக்கும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, செல்வக்குள்ள ஒரு ஸ்திரீ, கொடு சொந்தம் வீடு பந்தம் எல்லாமே இருக்கு. திடீர்னு ஊழியக்காரன் வந்து சொல்றான், நீ இந்த இடத்தோடு ஓடி போயிரு அப்படிங்கிறான். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன்.
வாடகை வீட்டில் இருக்குன்னு சொன்னாலே நம்ம எல்லாம் போக மாட்டோம். இவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கும்போது எங்கே போவோம்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏமே நாமன்னா வேற ஏதாவது ஒரு உத்தியை கண்டுபிடிச்சு எல்லாரும் பசியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று தேடி வைக்கலாம்னு யோசிப்போம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள் என்ன செய்தாள் தெரியுமா? வேற எதையும் பார்க்கல. பாருங்க அடுத்த வசனம், 2வது வசனம் சீக்கிரமா. தேவனுடைய மனுஷனுடைய அந்த வார்த்தையின்படி செய்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ எதையுமே நம்பி இருக்கல. என்கிட்ட இன்னைக்கு வீடு, வசதி, தோட்டம், சொந்தம், பந்தம் எல்லாம் இருக்குது. இப்பொழுது அவைகளின் மேல் அவளுக்கு நம்பிக்கை இல்லை, தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவளா இருந்தாள். அதனால் எதையும் இழப்பதற்கு அவள் ஆயத்தமாயிருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இல்ல அவளுடைய இருதயம், கர்த்தர்ல அவளுடைய இருதயம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம நேசித்து நம்ம அறியாத சில நன்மைகளை நம்ம கரத்துல கொடுத்திருப்பார். ஆனா இதிலேயே நம்ம போக்கஸ் ஆயிடக்கூடாது. இந்த வீட்டிலேயே அன்னைக்கு அந்த அவன் சொன்னால் நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா சொன்னானே, அத மாதிரி பார்த்து பார்த்து ஐயோ நான் கட்டின மகா பாபிலோன் இருந்துடக்கூடாது. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். விட்டுட்டு ஓட சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன செய்தரணும்? சொல்லுங்க. வட இந்தியாவுக்கு போடான்னா என்ன செய்தரணும்? போயிடணும். இருக்கிறதை இல்ல நீ நம்பிக்கை வைக்காத. இன்னைக்கு இருக்கிற எல்லா நாளைக்கு ஒரு நாள்ல மாறி போய்விடும். கொரிந்தியர்ல அப்போஸ்தலன் எழுதுகிறான், காண்கிறவைகள் அனித்தியம், காணாதவைகளோ நித்தியம். பிரதர், ஏமே கர்த்தர் உன்னை அனுப்ப. அவ பாருங்க அவ்வளவு வசதி படைத்தவள். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிமிஷத்துல தேவனுடைய வார்த்தையின்படி எழும்பி புறப்படுகிறாள். ஈசாக்கு கிட்ட இரு போகாதன்னாரு, இவ கிட்ட இருக்காத போனாரு. ஆண்டவர் இருக்க சொன்னா இருங்க. சிலர் பாருங்க இருக்க சொன்னா போயிருவான், போக சொன்னா வருவான். ராமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த 100க்கு அதிபதி அற்புதமான சாட்சி சொல்லுவான். நான் ஒருவனை போக சொன்னால் போகிறான், அவன் வருகிறான், வா என்று சொன்னால் வருகிறான். ஆனா இன்னைக்கு 110க்கு அதிபதிகிட்ட கேட்டு பாருங்க, நான் ஒருத்தனை போவென்று சொன்னால் வருகிறான், வா என்று சொன்னால் போகிறான். இன்னைக்கு ஒரு பயலும் கேட்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு அதிகாரங்கள் அப்படி மாறி போச்சு. கர்த்தர் போ சொன்னா போங்க, கர்த்தர் இருக்க சொன்னா இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்க நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒன்றிலும் வைக்காதீர்கள். ஆமென். மத்தேயு 19ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, நம்மளை விட எல்லாம் பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன், வசனத்தை கை கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் சொன்னார், நீ நீ சர்க்குணரா இருக்க விரும்பினால் நீ என் பிரமாணத்தை கை கொள்ள. அவன் கேட்டான் எதுன்னா, ஆண்டவர் சில பிரமாணத்தை கொடுத்தாரு. அவன் சொல்றான், இதெல்லாம் என் சின்ன பிள்ளையிலிருந்தே நான் கை கொள்றேன். ஆண்டவருக்கே சவால் வைக்கிறான். ஏமே அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு காரியம் செய், நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருப்பான்னாரு. அவன் ஆஸ்தி அதிகமா இருந்ததுனால வருத்தத்தோட போயிட்டானா. எப்படி? ஏமே நிறைய நேரத்தில் இந்த வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நம்ம கையில பெருசா ஒன்றும் தரல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எப்பவுமே நீங்க பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகள் யாருன்னு பார்த்தா ஏழை பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ஏமே ஏன்னா இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒரு 2 தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். தசம்பாகம் கொடுக்கணும்னா எத்தனை தசம்? ஒரு தென்னை மரத்தில் எவ்வளோ காய்க்கும்? ஒரு 50 தேங்காய் காய்க்குதுன்னு வைங்க. 2 தென்னை மரத்துக்கு 100 காய்க்கும். எத்தனை கொடுத்தா போதும்? 10. 100ல் 100 காய்க்கும் போது 10 கொடுக்கறது அவ்வளோ கஷ்டமா தெரியாது. ஆனால் 1 லட்சம் தென்னை மரம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஹலோ, 2 லாரியில நீங்க தேங்காய் எடுத்துட்டு வரணும், எவ்வளோ கஷ்டம் அது. ஆனால் 1 லட்சம் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் 2 லாரியில கொண்டு வரும்போது பெரிய கஷ்டமா தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன். அதனால தான் ஆண்டவர் நமக்கு தென்னை மரமே தரல, நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. விளங்கி கொள்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இருப்பதில் நம்பிக்கை வைக்காத, தேவனை அவருடைய வார்த்தையில என்ன செய்? நம்பிக்கை வை. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பேதுரு யோபு சொல்லும்போது சொன்ன, அவர் அவனை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. 4 காரியத்தை பேசிட்டு, இல்லாத குறித்து பேசாத, இருக்கிறத பேசு. ஆமென். ஆமென். உன்னுடைய குறைவை எண்ணி புலம்பாத, இருக்கிறத கொண்டு ஊழியம் செய். எதிர்பார்ப்புகளோடு இருக்காத, இருக்கிறத கர்த்தருக்கு கொடு. ஆமென். இழப்பதற்கு நீ ஆயத்தமாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. மாடி வீடும் மறைந்திடுமே நண்பா, கோடி பணமும் போய்விடுமே, கூடு வீட்டு உன்னாவி போனா கூட ஒன்றும் வருவதில்லை. கூடு வீட்டு உன்னாவி போனா கூட ஒன்றும் வரும். கரங்களை தட்டி பாடுவோமா?
இயேசு 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 அந்த மெய்யோருக்கு வழி இயேசு. இயேசு 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 அந்த பரலோகத்துக்கு வழி இயேசு. பையூரில் இருந்து பொய்யூரு வந்து குடியிருக்கும் மானிடனே, மெய்யூரு ஒன்று தெரியுமா? அது போகும் வழி நீ அறிவாயா? மெய்யூரு ஒன்று தெரியுமா? அது போகும் வழி நீ அறிவாயா? இயேசு 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 அந்த மெய்யூருக்கு வழி இயேசு. இயேசு 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 அந்த பரலோகத்துக்கு வழி இயேசு. ஆமென். 3 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, உன் விசுவாச அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ நல்லா இருப்பேன்னு நீ சொன்னா ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருப்பார். ஆமென். ஏன்னா பைபிள் ரொம்ப திட்டமா சொல்லுது, மரணமும் ஜீவனும் எங்க இருக்கான்? நாவின் அதிகாரத்தில் இருக்கான். ரோமர் 10:9-10 நீங்க வாசிக்கிறது இப்படி சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு நாவினால் என்ன செய்யப்படும்? அறிக்கை செய்யப்படும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. ஆமென். எப்படிப்பட்டதா இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன், ஏதோ தான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தை இன்னைக்கு யார் அறிக்கை பண்றா? ஒரு அப்பன் பிள்ளைய தொட்டில் ஆட்டுறான், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய். யோசிச்சு பாருங்க, இவன் ஏன் பிறந்தான்னே தெரியல. இந்த பிள்ளை வளர்ந்து வரும்போதும் தெரியுமா என்ன? அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைக படுக்க போட்டுட்டு எனக்கு தெரியும், அவங்க தொட்டில் ஆட்டும் போது கூட என்ன பாடுவாங்க தெரியுமா? வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாபரமே. இந்த பாட்டே தெரியாது. ஆமென். ஆட்டி விட்டு அப்படி படிச்சாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஆண்டவருக்காக நின்றுருக்காங்க. ஆமென். விசுவாசத்தை அறிக்கை செய். ஃபர்ஸ்ட் உன்னுடைய அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க 2 சாமுவேல் 15 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. தாவீது பாருங்க, ஒரு நாள்ல அப்சலோமானால துரத்தப்பட்டு தன்னுடைய அரண்மனையை விட்டுட்டு எல்லா ஜனங்கள் எல்லாம், தாவீது கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் அவ்வளவு பராக்கிரமசாலிகள், பிள்ளைக்கு எதிராக போகவும் முடியல, வீட்டை விட்டு ஓடுறான். போகிற வழியில செருப்பு கூட போடாம போயிட்டான், காலில் வெறுங்கால நடக்கிறான். அழுகிறதுக்கு பலன் இல்லாத மட்டும் அழுறான். தலையில ஒரு முடிய, அதாவது எல்லா தாவீதும் கூட இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒரு துணியை தலைவலி மூடிட்டு அவ்வளவு அழுதுகிட்டே ஒலிவமலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போகும்போது தாவீதுக்கு ஒரு விசுவாச அறிக்கை இருந்துச்சு. ஆமென். அந்த அறிக்கை 25வது வசனம், 2 சாமுவேல் 15:65 வாசிங்க பாப்போம் சீக்கிரமா. 2 சாமுவேல் 15:25 டக்கு டக்குன்னு எடுத்திருந்தீங்கன்னா நானும் உங்களை வேகமா அனுப்பியிருப்பேன். அவன் என்ன செய்கிறான்? சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திருப்பி கொண்டு போப்பா, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவருடைய வாசஸ்தலத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை திரும்ப வர பண்ணுவார். ஆமென். அழுகிறது, அதாவது நம்ம பாஷையில சொன்னா உயிர் போகிற பிரச்சனையா இருந்தாலும் என்ன அறிக்கை பண்ணுகிறான் பாருங்க. ஆண்டவரை என்ன திருப்பி கொண்டு வாருன்னு கதறவோ கெஞ்சவோ இல்ல. ஆண்டவருக்கு சித்தமானா இந்த பெட்டியை, இந்த உடன்படிக்கை பெட்டியை, இந்த எருசலேமில் இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிற பெட்டியை பார்க்கிறதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவார். ராமன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்க, ஆபரேஷன் தான் வழின்ட்டாங்க டாக்டர். அப்படி இருந்தாலும் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு வேளை டாக்டர் சொல்லிட்டாருன்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா. தியேட்டருக்குள்ள போகும்போதே அப்பன் சொல்லுவான், டேய் நான் செத்து போனாலும் போயிடுவேன், அம்மாவை நல்லா பார்த்துக்காடா. ஹலோ, ஆமே, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்க, அம்மா நான் செத்து போயிடுவேன். இந்த அம்மா அனுப்பி வைக்கும் போது என்னமோ இப்பவுமே செத்து போன மாதிரி அழுதுகிட்டு இருக்கும். அல்லேலூயா. பார்த்திருப்பீங்க நீங்க. என் கர்த்தர் என் கண்கள்ல கிருபை கிடைத்ததானா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த அகாப்பையில ஆராதிச்ச மாதிரி கர்த்தருக்கு முன்பாக அடுத்த வாரமும் நான் இந்த தேவனுடைய சபையில கர்த்தரை ஆராதிப்பேன்னு விசுவாசத்தை அறிக்கை செய்ய உன்னால் முடியுமானால் கர்த்தர் உன் சூழ்நிலைகளுக்கு மேல் ஜெயம் எடுக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென். 100க்கு அதிபதி சொன்னான், என்ன சொன்னான்? ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? அறிக்கை இடுங்கம்மா.
இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல. உன் அறிக்கையை கனம் பண்ணுவார். ரெண்டாவது நான் சொல்றேன், உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை என் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. வயது முதிர்ந்ததுதான். அடுத்த உற்பவ காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று எலிசா சொன்னான். அதே போல ஆண்டவர் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவருடைய நாமத்திற்காய் நீ பிரயாசப்பட்ட அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆனா நீ என்ன செய்திருக்கணும்? கிரியை செய்திருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். சும்மா இருந்தா ஆண்டவர் செய்வாரா? இருக்கிற பலன்ல கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார், யோவான் 5:14, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியா இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை? என் பிதா இதுவரைக்கும் நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆனால் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? ஏமேன். ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற? எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எங்க மாமாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. விட உங்க மாமா என்னடா பண்றாரு? எங்க தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு புரியலை. சரி, இவன் தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் சும்மா தாங்க இருக்கிறார். சும்மா இருக்கிறவனுக்கு இத்தனை ஹெல்ப். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் இடப்பட முடியும்? கிரியை செய்யுங்க ஆண்டவருக்காக. உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மொர்தெகாய் பாருங்க, பைபிள் வசனம் சொல்லுது, ராஜாவுடைய உயிரை காப்பாத்தினானா, ஆனா ஒண்ணுமே அவனுக்கு செய்யப்படலையா. ஆனா ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டாரு. ஒரு நாள் வந்துச்சு, ராஜாவுக்கு தூக்கம் வரல. புத்தகத்தை வாசிக்கிறார். மொர்தெகாய் செய்தது சொல்லப்பட்டிருக்கு. உடனே இவனுக்கு என்னப்பா செய்யப்பட்டுச்சுன்னு பார்த்தாங்க. ஒன்றும் செய்யப்படலை. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படட்டும் என்று அவர் ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. ஆமானை கூப்பிடுறாரு. ஆமான் பார்த்தீங்கன்னா 50 அடி தூக்கு மரத்தை உண்டாக்குனானா. எத்தனை அடி? ஹலோ, ஏன் தெரியுமா அந்த 50 அடி தூக்கு மரத்தை ஆமான் உண்டு பண்ணான்னா, இந்த மொர்தெகாயை கொண்டு போய் தூக்கில போடும்போது அந்த அரண்மனையில் இருக்கிற சகலரும் பார்க்கணும்னு யார் நினைச்சா? ஒருத்தனை தூக்குறதுக்கு 50 அடி வேணுமா என்ன? நம்ம வீடுகள்ல எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஃபேன்ல மாட்டுறாங்க. நம்ம வீடினுடைய ஹைட் எத்தனை? 10 அடியே அதிகபட்சங்க. தூக்கில மாட்டுறதுக்கு எத்தனை அடி வேணும்? அதெல்லாம் எங்க கிட்ட ஏன் பாஸ்டர் கேட்கறீங்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ற. 10 அடி இருந்தாலே போதுமே. 50 அடி எல்லாரும் பார்க்கணும்னு இவன் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் காரியத்தை மாத்தி போடலையா என்ன? இன்னைக்கு நான் சொல்றேன், மத்தேயு 3:16 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தரும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வச்சிருக்கிறாராம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? எதுக்கு தெரியுமா? உன் கிரியைகள் எல்லாம் அதில் எழுதி வச்சுட்டு தான் இருக்கிறாரு. பலம் கிடைக்கலன்னு நினைக்காத. ஒரு நாள் நிச்சயமாய் அந்த புத்தகம் திறக்கப்படும். ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் திறப்பார். உனக்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். முதலாவது சொல்ற, உன் விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். 2, உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உனக்கு கொடுப்பார். நிறைய வசனங்களை கடந்து போறேன். 3வது சொல்றேன், நீ நினைக்காத நன்மைகளை உன் வாழ்வில் கொடுப்பார். அல்லேலூயா. அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அர்த்தம்னா என்ன? இனியெல்லாம் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைங்கிறத உறுதிப்படுத்துறா. எஜமானே, நீங்க தப்பா பேசிடாதீங்க. அப்படி இல்லாம உங்களுடைய வாயிலிருந்து சொல்றது அப்படி இல்லாம போயிடக்கூடாது. அபத்தமெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா நான் சொல்றேன், நினைக்காத நன்மைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. வல்லமையான கர்த்தர். மரியாள் சொல்லுவாள், வல்லமையான கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். 2 பேருக்கு செய்கிறார். ஒருத்திக்கு கல்யாணமே ஆகல, குழந்தை பிறக்குது. ஒருத்திக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, குழந்தை பிறக்குது. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்றேன், வல்லமையான கர்த்தர் மகிமையான காரியங்களை உனக்காய் அவர் செய்து முடிக்க முடியும். ஆமென். யோபு சொல்லும்போது 9:10 அவர் ஆராய்ந்து முடியாத நன்மைகளையும் எண்ணி முடியாத காரியங்களையும் உனக்காய் செய்கிறார். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு கிரியை செய்கிறார். ஆமென். கடைசி சிலதை சொல்லி முடிக்க போறேன். பாஸ்டர், நீங்க 2 வாரம் கூட துபாய் போயிருந்தீங்கன்னா நாங்க சரியான நேரத்துக்கு ஆராதனை முடிஞ்சிருக்குன்னு பிஷப் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். எனக்கு தெரியும், ஆனா விட மாட்டேன். 2 வாரத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு தான் விடுவேன். விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இந்த பிள்ளை மரிச்சு போச்சு. ஆனாலும் பாருங்க, மரித்த அந்த பிள்ளையும் எல்லாத்தையும் சொல்லதுக்கு நேரம் இல்லை, திரும்ப பெற்றுக்கொண்டாள். திரும்ப பெற்றுக்கொண்டாள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நினைத்திராத நன்மைகளை கொடுக்கிற ஒரு தேவன். பழைய ஏற்பாட்டில் எத்தனை உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எத்தனை உயிர்த்தெழுதல் நடந்துச்சு? 5, 6 அப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாமே. 3 உயிர்த்தெழுதல். ஏமே, 1, சாரிபாத் விதவையினுடைய மகனை எலிசா எழுப்புகிறாள். 2,
சுனமியாளுடைய மகனை, அது எலியா, சாரிபாத்தருடைய விதவை. ரெண்டாவது சுனமியாளுடைய மகனை எலிசா எழுப்புகிறாள். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா எலிசாவை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது அந்த எலும்புகள் பட்டு ஒருத்தன் எழும்புகிறான். இப்படி 3 உயிர்த்தெழுதல் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் எத்தனை உயிர்த்தெழுதல் நடந்துச்சு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காகலும் நிறைய உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டில் நடந்துச்சு. ஒன்று நாயின் ஊரனுடைய விதவையனுடைய மகன், இன்னொன்று யாவீரனுடைய மகள், மூன்றாவது லாசரு, நான்காவது தபித்தாள், இன்னொருத்தன் பிரசங்கம் கேட்கும் போது விழுந்தான் பாருங்க, ஐத்திகு. ஆமென். அப்புறம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இதுக்கு அப்புறம் ஒரு பல உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. அது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொண்டு போய் அவங்கள அறையிற நேரத்தில் பல கல்லறைகள் திறந்து பலரும் உயிர்த்தெழுந்தார்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆனால் பழைய ஏற்பாட்டில் நடந்த 3 உயிர்த்தெழுதல்ல இந்த பிள்ளைக்கும் அந்த உயிர்த்தெழுதலை பார்க்குற கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். சேர்ந்து சொல்லுவோமா ஒரு ஆமேன்? ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, நினைத்திராத நன்மைகள். அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, பெலிஸ்திய தேசத்துக்கு 7 வருஷம் கழிஞ்சு திருப்பி வரும்போது இவளுடைய இடத்தை, சொத்தை, வீட்டை எல்லாம் மற்றவங்க அபகரிச்சுட்டாங்க. இவள் போய் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது அங்கே கேயாசி அங்கே இருந்துட்டு இருக்கிறான். இவ போய் ராஜா கிட்ட சொல்றா, என்னுடைய சொத்தெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு. கேயாசி கிட்ட விசாரிக்கிறவள், யார் இவளுடைய காரியம் என்ன என்று. அப்பொழுது கேயாசி சொல்லுகிறாள், தேவ ஊழியனை கனம் பண்ணின ஒருவள் இவள் நிமித்தம், அந்த தேவ ஊழியர் நிமித்தம் இவளுக்கு நடந்த சம்பவங்களை ராஜாவுக்கு சொல்லும் போது ராஜா அந்த காரியத்தை திட்டமா விசாரிச்சு என்ன பண்றாரான்னு தெரியுமா? அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவளுடைய எல்லாவற்றையும் எவன் கையில இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி அவ கையில கொடுத்து அந்த 7 வருஷத்துக்கான பலனையும் கர்த்தர் யார் கையில கொடுத்துட்டாரு? ஏமே நான் சொல்றேன், ₹1 கூட நீ இழக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போயிருந்தேன்னா அந்த அதிகாரங்களை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியம். 7 வருஷத்தினுடைய பலன்லையும் அவளுக்கு என்னென்ன வந்து சேரணுமோ எல்லாத்தையும் கொடுன்ட்டாரு. என் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். நீ நினைத்திராத நன்மைகளை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. யோபுக்கு 42ஆம் அதிகாரம் சொல்லுது, அவன் நினைத்திராத அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லும்போது சொல்லலாம் 32:10, வெறும் கோலும் கையுமா நான் புறப்பட்டேன், ஆனா ஆண்டவர் என்னை எல்லாத்துக்கும் அதிகமா என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். யாக்கோபுடைய தாத்தா பேர் என்ன பாருங்க. யாக்கோபுடைய தாத்தாவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க எந்த காலத்துல பைபிள் படிப்பீங்க? யாரு சொல்லுங்க? அது ஆபிரகாம். இதை கூட யோசிக்க முடியலையா? ஏமேன். சரி, ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான், பெரிய கோடீஸ்வரன். நம்ம பாஷையில சொன்ன பூமி தாங்க கூடாத கோடீஸ்வரன். இன்னைக்கு அப்படி யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆபிரகாம். சரி, ஈசாக்கு யார் கோடீஸ்வரனா இல்லையா? ஏற்கனவே சொல்லிட்டு ஆபிரகாம் எல்லாத்தையும் யாருக்கு தான் கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். அவனும் கோடீஸ்வரன். அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா யாக்கோபு கோடீஸ்வரனா இல்லையா? அவன் சொல்றான், வெறும் கோலும் கையுமா போனேன். அப்பங்கிட்ட இருந்த பணமோ தாத்தா கிட்ட இருந்த பணமோ யார்கிட்ட வரல? ராமேன்னு சொல்லுங்க, ஈசாக்கு கிட்ட வரல. அவனே ஜோம் பண்ணிட்டு போகும்போது சொல்றான், ஆண்டவரே போறேன், எனக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு அந்த உணவும் தண்ணியும் மட்டும் எனக்கு தந்துட்டீர்னா வந்து ஒரு ஆள். அவன் அதை தான் கேட்கறான். ஏன்னா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போறான். ஆனா கர்த்தர் பாருங்க, நினைக்காத நன்மைகளை யாக்கோபுடைய வாழ்வில் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு திரளான ஆசீர்வாதங்கள். ஆனா அவன் ஒரு காரியத்தை அந்த லாபானிடத்திலே சொல்லுவான். ஏன்னா இந்த காரியங்கள் இவ்வளவு நன்மைகள் உண்டானதை குறித்து சொல்லுவான். என் தகப்பனுடைய தேவனும் ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவருமாய் இருக்கிற தேவனும் என் வாழ்க்கையில இல்லாமல் போயிருந்தால் நானும் என் வாழ்க்கையில இல்லாம போயிருப்பேன். ஆனா இவர்கள் என்னோடு இருந்ததினால் இத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில என் கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகள், நினைத்திராத நன்மைகள். நிறைவு செய்கிறேன். முதலாவது சொல்லுங்கள், இல்லாததை குறித்து பேசாதிருங்கள், இருப்பதை பற்றி பேசுங்கள். குறைகளை எண்ணிக்கொண்டு வாழாதிருங்கள், இருப்பதிலிருந்து கிரியை செய். எதிர்பார்ப்புகளோடு கூட என்ன செய்யாத, நிற்காத. இருப்பதை ஆண்டவருக்கு கொடு. இருப்பதின் மேல் நம்பிக்கை வைக்காதே. இழக்கிறதுக்கும் ஆயத்தமாறு. ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? விசுவாசத்தை, உன்னுடைய அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஏமே உன் கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஏமே நீ நினைக்காததும் எண்ணாததுமான காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்து முடிப்பார். எழுமி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எழுமி நில்லுங்கள், ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடிந்தா உன்னத என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால ஒரு குறையும் எனக்கு வைக்க மாட்டார். நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் சபை நல்லா இருக்கும், என் ஊழியம் நல்லா இருக்கும். விசுவாசத்தை அறிக்கை செய்து சொல். ஓ உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையா தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையா தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாடுங்க. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்கா. கடைசியாக என்ன சத்தமா? இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசத்தை அறிக்கை செய்து, விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் இன்னைக்கு சொல்லுங்க பாப்போம். உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவர், அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஏன் அறிக்கை சொல். உள்ளவர், ஒரு நன்மை குறையாது. சிங்க குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டுதி கிடந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருந்து உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருந்து உள்ளமே கலங்காதே. உனக்கு இருக்கிற பலன்ல போமா, உனக்கு இருக்கிற ஊழியத்தை செய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லாததை பத்தி பேசாத, இருக்கிறத பேசு. ஹல்லேலூயா. இருக்கிறதை கொண்டு கிரியை செய். இருக்கிறதை கர்த்தருக்கு கொடு. இருப்பதை இழப்பதற்கு ஆயத்தமாக. ஆமென். உன் விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். உன்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். நீ நினைக்காத நன்மைகளால் உன் வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்து முடிப்பார். இறுதியான ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியர் ரெவரண்ட் சசி அவர்கள் நமக்காய் கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு காத்திருப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறீர் சுவாமி. ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி துயரத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருந்தோம், எவ்வளவோ நெருக்கங்களில் இருந்தோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறீர். யூ ஆர் கிரேட் லார்ட். ஆண்டவரே, நீர் பெரியவர். நீர் உம்முடைய வார்த்தைகளிலே உண்மை உள்ளவர். உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கிறவர். நீர் உயிருள்ள தெய்வம், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மாறாதது, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் மாறாது, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி. உம்முடைய ஆவியின் வரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்வில் எங்களை வளரச் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறது போல ஆவிக்குரிய சகல நன்மைகளினாலும் உன்னதங்களிலே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் வாழும் பொழுது எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க வல்லவர்.
நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்வீர். இந்த காலை வேளையில பல தேவைகளோடு நெருக்கங்களோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அநேகர் வந்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்யும். ஆண்டவரே நீர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகிற பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று வரும் நாட்களிலே சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எதிர்பாராத இடங்களிலிருந்து அற்புதங்களும் நன்மைகளும் கடந்து வரட்டும். உடைய வாழ்க்கை விடுதலை உள்ளதாக மாறட்டும் ஆண்டவரே. ஜெயமுள்ளதாக மாறட்டும் சுவாமி. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பாரத்தோடு இருக்கிற துயரத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தும். உடைய நாம மாத்திரம் உயர்வதாக. எல்லா கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபாரங்களையும் மறவார். ஆம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியனாய் உங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன். ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். May God bless you all. Amen and amen.